குழந்தைங்களா குப்பையில எல்லாம் விளையாட கூடாது. சரோஜா எப்படி இருக்கற? ஆமா என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னங்க நீங்க எத்தனை படம் பாக்குறோம். உங்கள மாதிரி லேடிஸ்க்கு சரோஜா, மணிமேகலை, வசந்தி, ராணி, ஜெயலட்சுமி அப்படி தான பேர் வைப்பாங்க. சரினா ஜெரினான்னு பேரை வச்சா அது வேற ரேஞ்ச். ஓ ஐ see. We too want to see. யா. ஆமா மேடம், எத்தனை வருஷமா இந்த தொழில இருக்கீங்க? 25 இயர்ஸ் இருக்கேன். 25 வருஷமா? கை கொடுங்க, சில்வர் ஜூபிலி. ஏங்க 25 வருஷமா இதே தொழில் இருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அழுக்கல? நோ 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 நோ. நாளுக்கு நாள் ஆர்வம் ஜாஸ்தி ஆகுதே தவிர இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கூட குறையலங்க. ரிட்டையர் ஆகுற வயசு வரைக்கும் இப்படி ஊருக்கு நல்லது செய்யறத நான் கடமையா நினைக்கிறேன். அதனாலதான் நான் இன்னும் கல்யாணம் கூட பண்ணிக்கல. உங்களுக்கு கல்யாணமா இருந்தா ஒருத்தரை சந்தோஷப்படுத்திருப்பீங்க. ஆனா இப்போ எத்தனை பேரை. அவங்கள விடுறா. மத்த பொண்ணுங்கலாம் எப்படி மேடம் இந்த சர்வீஸ்ல? அவங்க எல்லாம் செம்ம ஃபாஸ்ட். ஜாஸ்தி. ஆர்வத்தோட இருக்கிறவங்களையும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்கள மட்டும் தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். மத்தவங்க எல்லாம் லோக்கலி என் கொலீக்ஸ் கூட்டிட்டு போயிருக்காங்க. கரெக்டான ஆளுங்களை தான கூட்டிட்டு வந்திருக்காங்க. நமக்கு இன்ட்ரெஸ்ட் தானடா முக்கியம். டெஃபினெட்லி. ஏன்னா நாங்களும் இதுக்கெல்லாம் புதுசு மேடம். இவனுக்கு மட்டும். டேய். புதுசா இருந்தா என்ன, மனசு இருந்தா மார்க்கம் உண்டு. தலைவர் நேத்து தான் உங்களை பத்தி சொன்னாரு. நீங்க பெரிய இடமாமே. இந்த சர்வீஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க போல இருக்கு. கரெக்ட். நாளைக்கு நாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து. அதாங்க என் விருப்பமும் கூட. நம்ம ரெண்டு குரூப்பும் ஒரே எண்ணத்தோட தானே வந்திருக்கோம். உங்களுக்கும் திருப்தியா இருக்கணும், எங்களுக்கும் திருப்தியா இருக்கணும். அப்பதானே கேர்ள்ஸுக்கெல்லாம் நிறைய மார்க்ஸ் கிடைக்கும். மார்க்கா? ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வராம மாலை தான் மார்க்குன்றாங்க. சமாளுமா? சரிங்க மேடம், இந்த எண்ணெய் சீக்கா எல்லாம் நாங்க வாங்கிட்டு வரணுமா? நோ 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 நோ. எண்ணெய், சீக்கா, சோப்பு, ஷாம்பு, டவல், சுடு தண்ணி, ஏன் சாப்பாடுல இருந்து தடுப்பூசி வரைக்கும் ரெடி. தடுப்பூசியா? தடுப்பூசி எதுக்கு சாரோ? அதானே ஹைஜீனிக். இப்பெல்லாம் யாருக்கு எப்போ என்ன நோய் வரும்னே தெரியல. சேஃப்டியா இருக்கிறது தானே நமக்கு நல்லது. வில்லேஜ் பீப்புளுக்கு தெரியாது, நமக்கு தெரியும்ல. நாங்க எவ்வளவு பணம் கொடுப்போம் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதெல்லாம் உங்க இஷ்டங்க. நீங்க பணத்தால செய்றீங்க, நாங்க மனசால செய்றோம். ஆனா உங்களை பார்த்தா நிறைய கொடுப்பீங்கன்னு தெரியுது. கொடுப்போம் இல்ல, கொடுப்பான். இதுக்குமா? வேற விதி. We will meet tomorrow. சரி யாருக்கு யாரு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. வாங்கடா. சாரோ இங்க இந்த வயசுல கூட நீங்க நிகுன்னு சும்மா கின்னு இருக்கீங்க. நாளைக்கு யார வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனா எனக்கு நீதான். என்ன சொல்லிட்டு போற அந்த பையன்? மேடம், நீங்க சோஷியல் சர்வீஸ பத்தி பேசுறீங்க. அவங்க வேற சர்வீஸ்க்காக வந்திருக்காங்க. வேற சர்வீஸா? மேடம் மனசுல இல்லே. பிளடி ஸ்கவுண்டரல்ஸ். எங்க போறீங்க? முதல்ல இந்த ஊர் தலைவர்கிட்ட சொல்லி. வேஸ் மேடம், எல்லா தலைவர்களும் பணக்காரங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. விடுங்க, நாளைக்கு நாமளே அவங்கள ஒரு வழி பண்ணிடுவோம். என்ன வழி? என்ன? 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 தடுப்பூசி. இங்க வேணாம், இங்க போடு. ஐயோ. வேண்டாங்க. வாய் சேஃப்டிப்பா. ஊசி மட்டும் இல்லைங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம். எதுவுமே வா? ம். ஏன்பா? நான் சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி தப்பெல்லாம் பழக்கம் இல்லையா? இனிமே இதெல்லாம் பழைக்க வேண்டியதானே. அதுக்கு தானே இந்த ஊசி. ஏன் நிக்கிறீங்க? வாங்க உட்காருங்க. ஏன் வேண்டாமா? ஒன்னில நமிக்குது, அரிக்குதே. ஒருவேளை போட்ட தடுப்பூசி ஒத்துக்கலையோ? ரத்த உள்ளவங்களுக்கு தான் இந்த தடுப்பூசி ஒத்துக்காது. யார் சொன்னது? எனக்கு எல்லாமே நல்ல ரத்தம் தான். உடம்பு பூரா. என்ன? சுக்கடி தாங்க முடியல. என்ன ஆச்சு? என்னாச்சு? யூரின். அவனே போட்டது குரங்கு ரத்தம். 6 மாசத்துக்கு எஃபெக்ட் போவாது. கேட்கறேன்னு தப்பா நினைக்காத. நீ எதுக்கு அந்த தொழிலுக்கு வந்த? அம்மாடி, ஷாலே எழுத்து. என்ன பண்றது? வந்துட்டேன். படிச்ச பொண்ணு மாதிரி தெரியுது, பார்க்க வர அழகா இருக்க. வேற ஏதாவது தொழில் பண்ணலாம். என்ன? ஒன்றும் இல்லை, இந்த அளவுக்கு வருமானம் வேற எந்த தொழில். அப்படி என்ன கஷ்டம் உனக்கு? ஏன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்க அப்பா ஒரு குடிகாரன். அம்மாவுக்கு 6 வருஷமா ஆஸ்துமா.
பாட்டிக்கு பக்கவாதம், தாத்தாவுக்கு தலையில கேன்சர், தங்கச்சி தடிக்கிறது நொண்டி ஆயிட்டா, குருட்டு தம்பி, கூணு விழுந்த அண்ணன், வெதவ அத்தை, வீணா போன மாமான்னு ஒரு பெரிய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என் தலைமையில வந்து விழுந்துடுச்சு. அது எப்படிமா இப்படி ஒரு அகோரமான குடும்பத்துல நீ மட்டும் அழகா வந்து பிறந்திருக்க? அதனாலதான் என்ன இந்த லைன்ல தள்ளி விட்டுட்டாங்க. என்ன? இவ்வளவு கஷ்டத்துல இருந்து நீதான் உன் குடும்பத்தை காப்பாத்தணும்னு ஆண்டவன் என் தலையில எழுதி வச்சிருக்கா. ஏய், என்னாச்சு? உன் கதையை கேட்டதும் ரொம்ப சோகமா இருக்கு. ஐம் சாரி. ஏய் திவ்யா, என்னாச்சு? ஊசி போட்டியா? தப்பிச்சிட்டாண்டி. எப்படி? குடும்ப கதையை கேட்டான், நான் ஒரு கதையை சொன்னேன், அழுதுட்டே போயிடுச்சு. ஜப்பான், உனக்கு எப்படி இருந்துச்சு? மிட் நைட்டே ஏந்து வந்துட்டேன்ப்பா. கொசு கடி தாங்க முடியல. நீ நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணியாப்பா? என்ஜாய் பண்ண. இந்த சாங்ல பட்டாசுல கொளுத்தி போட்டாங்களே, அது எம்எல்ஏ போட்ட மாதிரி இருந்துச்சு. ஐயோ, இல்லடா, அவ்வளவு குஷியா இருக்கு சொல்ல வந்தேன்டா. டேய் நத்தகண்ணா, உனக்கு எப்படி இருந்தது? அந்த மேடம் ஒரே தொல்லை, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அந்த லேலண்டா எப்படிடா? இந்த ஆய கலைகள் எத்தனை? ஆயக்கலைகள் 64. நான் 65 தாண்டி போயிட்டேன்ல. ஆமா, சொல்லும் போது என்னடா கருக்கு கருக்குன்னு சத்தம் வருது? இது 66வது கலை. கொடுத்த காசுக்கு திருப்தியா இருந்ததுப்பா. கரெக்டா சொன்னா பிஸ்ஸா ஓனரு. ஊருக்கு போய் பிஸ்ஸா வாய பீஸ் பீஸ் ஆகிடுறேன். யாருக்கும் தடுப்பூசி ஒத்துக்கல, நமச்சல் தாங்கல. நாட்டு வைத்தியத்தை முரட்டு வைத்தியம்னு சொல்லுவாங்க. அது குரங்கு ரத்தத்துல பண்ணதாச்சே, அப்படிதான் இருக்கும். கெட்ட ரத்தம் உள்ளவங்களுக்கு மட்டும் தானப்பா அந்த தடுப்பூசி ஒத்துக்காது. பரவாயில்லப்பா, நமிச்சல் உள்ளவங்களுக்கு அதோ அந்த செடியில இருக்கிற இலைய பிச்சு தேய்ச்சிக்கிட்டா நமிச்சல் சரியாயிடும்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. உன் ஆள் வந்தா நாளைக்கு சொல்லிடேன்னா. எனக்கு மட்டும்தான் நினைச்சேன். அப்பாடா, எல்லாருக்கும் கெட்ட ரத்தம். நீ தானே சொன்ன எல்லாருக்கும் ஒரே ரத்தம்னு. ஓகே ஜூட். அப்பா, இப்பதான் கொஞ்சம் சுகமா இருக்கு. கொஞ்சம் பரவாயில்லடா. ஏய், அது அரிப்பு செடி, இன்னும் அதிகமாயிடும். என்ஜாய். லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பாட்டு நான் பார்த்ததே இல்லப்பா. என்ன செம்ம கிக்கு தெரியுமா? டேய் குசினி, இன்னொரு பக்காடி ஒயிட் ரம் லெமன் பூஞ்சி எடுத்துட்டு போட. முடியாது போட. என்னடா மரியாதை குறையுதுடா. கை கழுவ கொண்டு வந்து வச்ச பிங்கோ போல் தண்ணியை குடிச்சனுக்கு இதுக்கு மேல என்னடா முடியாது? குருப்பி, ஆமா, ஒண்ணுமே குடிக்காம செம்ம போதை மாதிரி பேசுன. ஆமா, நீங்க எல்லாம் போதையில இருக்கீங்க. அதான் ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணேன். மட்டும் போயிட்டு என்ன போறான் இவன்? என்னடா இவன்? வீடு இந்த பக்கம் இருக்குது, இவன் இந்த பக்கம் போறான். பார்ட்டி நமக்கு பார்ட்டி கொடுத்துட்டு ராங் ரூட்ல போதுடா. சரி, பஸ் காசுக்கு இருக்குதா இல்ல நண்டு தான் போகணுமா? என்னடா காசே இல்லப்பா. Yes. Oh, hi. How are you? Fine, thank you. And you? I'm fine. Come in. இப்பதான் ஃபோன் பண்ணா திவ்யா, உன்னை வெயிட் பண்ண சொன்னா. Sit down. என்ன சாப்பிடுற? காஃபி, டீ, இல்ல அண்ணன் திருட்டுத்தனமா வாங்கி வச்சிருக்கா, அதை கொண்டு வரவா? என்ன? பிராண்டி. ஏமா தாயே, காஃபியே கொண்டாமா போதும். நைட்டு நடந்து கூத்தெல்லாம் கேள்விப்பட்டேன், அதான் ஜோக் பண்ணேன். ஐயோ, வெயிட் பண்ணு, குளிச்சுட்டு வந்துடுறேன். என்ன டைம் பாக்குற? இன்னைக்கு லீவ் இல்ல, ஃபேஷியல் பண்ணிட்டு இருந்தேன், அதான் லேட்டு. இல்லனா 7 மணிக்கே குளிச்சிட்டு இருப்பேன். இங்க மேகசின்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், வேணா எடுத்துக்கோ. யூ கேன் ரீட் இட். எங்க அம்மா என்னடா பண்றாங்க? கையெடு. நீ கொடுக்க அவங்க அம்மா சாப்பிட மாட்டேன்னு தெரியாது. 3 நாள் எங்கடா போட? அவன் சாப்பிடாம செத்து போயிட்டு வந்தாடா இங்க வந்து சேர்ந்த முட்டாள். அதுக்கு இந்த ஹாஸ்பிடல் தான் கிடைச்சதா? ஹலோ, யாரும் இருக்கக்கூடாது, போய் ரிசப்ஷன்ல இருங்க. அவன் 2 பேர் இல்ல சார், ஒருத்தன் தான். சம்பந்தி தான் பையனை காப்பாத்துறதுக்காக போய் சொல்றாரு சார்.
யோ உங்களால தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் குழம்பி போயிருக்காரு. இதை விசாரிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன். உண்மையை சொல்லுங்க, அவனை எங்க பாத்தீங்க? உங்களை அவன் எங்க தூக்கி வீசடிச்சான்? கரெக்டா என்கிட்ட நடிச்சு காட்டணும். என்ன சார் எங்களை போய் தூக்கி வீச முடியுமா? அப்படி சும்மா ஏமாறும் போது அப்படி சொல்றேன் சார். யோ என்கிட்ட உண்மையை மட்டும் தான் பேசணும். எங்க 2 பேரும் சும்மா செத்த பாம்பை தூக்கி வீசுற மாதிரி வீசிட்டான் சார். எங்க இருந்து? 4வது மாடியில இருந்து. அங்கே வந்து நடிச்சு காட்டுங்க. மறுபடியுமா? சார் உள்ள வந்திருக்க மூடிக்க போகுது. 4th floor. சார் அந்த போலீஸ் வரல. தொப்பி. சாரி சார். ஐயோ லிஃப்ட் ஐயா நான் எடுத்துறேன். நிறுத்து. சார் அங்கே இருங்க, நாங்க கீழ வந்துறோம். ஏய் நான் சொல்றத ஒழுங்கா கேளு. போலீஸ் பேசாம இருடா. நீங்க போங்க மாப்ள. நீங்க வாங்க மாப்ள. இன்ஸ்பெக்டர் நமக்காக கீழ வெயிட் பண்ணிருக்காரு. ஏன் அனுப்புற? அதான்டா அனுப்பிச்சு. கீழ இன்ஸ்பெக்டர் வெயிட் பண்றாருல, ஸ்ட்ரைட்டா மாட்டுவான்ல. சாரி பிரதர். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? போனவன நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் போறோம். இன்னும் ஒரே சான்ஸ். என் அப்பனை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் செய்றேன். எனக்கு தெரியுமா நீ திருந்த மாட்டேன்னு. அதனால தான் போலீஸ் எல்லாத்தையும் சொல்லி. என்ன பாக்குற? வீட்டுல வந்து போலீஸ் விசாரிக்கும் போது நான் எதுவும் சொல்லணும்னு வச்சுக்கோ, என்னை போட்டுருப்பாங்க. அதான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். இன்னும் உங்களை காணோம். நீங்க படிக்கட் வழியா பைய போய். கரெக்ட் சார். அவங்கள பார்த்தா கிரிமினல்ஸ் மாதிரியே இருக்கு. இப்போ உன்னை பார்த்தா எப்படி இருக்கு? டேய் சொல்றதை கேளுங்கடா. ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் லிஃப்ட் நிக்குதா இல்லையான்னு போய் பாருங்கடா. எஸ் சார். லிஃப்ட். டேய் ஒழுங்கா பாருங்க, அவங்கள விடாதீங்க. நிஜமா போலீஸ் கிட்ட சொன்னேன். சொன்னேன்டா. ஆமா சொல்றல. நம்பலையா? உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். போதுமா? என்ன என்னது இது? இதே மாதிரி நான் கடையில் போய் சேவ் பண்ணிக்கிறேன். கையெடு. ஏடுறா தெரியும்டா. கையேடா. என்ன சத்தத்தை காணோம்? சைலண்டா அரெஸ்ட் ஆயிருப்பா. நீங்க போங்க மாப்ள. இப்ப நாங்க லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாமா? வேகமா அமுத்து. அவன் கண்ணை பாத்தியா? போலீஸ பார்த்த பயத்துல சிவப்பா இருக்குது பதில் ப்ளூ கலர் ஆயிடுச்சு. வித்தியாசமான வில்லன். இல்ல பின்ன. சாரி யாரையும் கொலை பண்ணிட்டாங்க சார். ஏன் பண்ணீங்க? நாங்க பண்ணுமா? ஏயா கத்துற? எதுக்கு பண்ணீங்க? என்ன சார் சொல்றீங்க? நடந்தது என்ன? மாடி லிஃப்ட் தொப்பி. கொலை பண்ணவன் வேற ஒருத்தன். இவனுங்களை பிடிச்சி கேள்வி கேக்குறாங்க. பாருங்க சார், அந்த ஐயாவே சொல்றாருங்க சார். சார் நீங்களாச்சும் சொல்லுங்க சார். உண்மையை சொன்னா என்ன பைத்தியம்னு சொல்லுவாங்க. கேட்டியா? அவனே ஒத்துக்கிறான் பைத்தியம்னு. சார் அண்ணே நீங்க பைத்தியம்களா? என்ன ஆக்கிட்டானுங்க, உங்களை ஆக்க போறானுங்க. கான்ஸ்டபிள்ஸ் உங்களை வண்டியில ஏத்தியா? சார் எங்களை விட்டுருங்க சார். ஒரு தப்பு பண்ணல சார். சார் போன மேல போகுது சார். மேல போனதாயே அதுக்கு பேர் போனோம். இது கூட ஐயோ பணத்தோட லிஃப்ட் மேல போகுது சார். அதான் அவன்தான். இந்த உண்மையை சொன்னா நம்மள பைத்தியம்னு சொல்லுவானுங்க. இதை நம்ம எதுக்கு சொல்லணும்?